Hi friends, இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் டிஃப்ரென்சியேஷன்? டிஃப்ரென்சியேஷன்னு சொல்லலாம், இல்லைனா டெரிவேட்டிவ்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுடைய டிஃப்ரென்சியேஷன் டெரிவேட்டிவ்ங்கிறது நத்திங் பட் அந்த கர்வ், அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் டயக்ராமாக வரைஞ்சிங்கன்னா அதில் வந்து ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் லைன் தான். ஸோ அந்த கர்வில் இருக்கிற பாயிண்ட்ஸில் நிறைய பாயிண்ட் ஜாயின் பண்ணது தான் கர்வாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற பாயிண்டில் இருக்கிற டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பு தான் வந்து நம்மளுடைய டிஃப்ரென்சியேஷன், என்னென்னா டெரிவேட்டிவ். ஸோ லோயர் கிளாஸில் ஸ்லோப் வந்து ஸ்லோப் எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஸ்மால் எம். ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் y = mx + c-ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து ஸ்லோப். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் தெரிஞ்சது அப்படின்னா, அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மேக் பண்ணுற ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா m = tan θ. ஸோ அடுத்த ரெண்டு ஃபார்முலா m = அந்த லைனில் இருக்கிற அந்த கர்வில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம அதோட லைனில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா நம்ம சொல்லிடலாம் y2 - y1/x2 - x1. ஸோ இதுதான் ஸ்லோப் ஆஃப் எல் லைன் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரைட் லைன். இப்போ ஸ்ட்ரைட் லைன் இருக்க பாயிண்ட் வந்து இது x1 y1, இது வந்து x2 y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது 2,3 அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3ஆக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து x2. இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் எப்போவுமே ஆரிஜின்லேருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ 5ன்னா இது வரைக்கும் ஃபுல்லாக 5ஆக இருக்கும், இங்கே 7னா இது 7ஆக இருக்கும். ஸோ இது x2, இது வந்து y2. ஸோ இப்போ இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த திங்க்கு பேரலாக ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த பார்ட் வந்து y1. ஸோ அப்போ இந்த ஹோல் பார்ட் y2. அப்போ இந்த பார்ட் என்ன இருக்குன்னா, ஹோல் பார்ட் y2லேருந்து இந்த y1 சப்ராக்ட் பண்ணால் இதுதான் வரும். ஸோ y2 - y1 இந்த பார்ட்டு. நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி ஹோல் x2லேருந்து இதுக்கு சப்ராக்ட் பண்ணால் இது x2 - x1 வந்துடும். நமக்கு வந்து m = tan θன்னு தெரியும். ஸோ tan கண்டுபிடிச்சா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் மீன்ஸ் y2 - y1/x2 - x1. இதுதான் ஆப்போசிட் சைட், இதுதான் அட்ஜசன்ட் சைட். ஸோ இது நம்ம லோயர் கிளாஸில் படித்த ஸ்லோப்பு. ஒரு ஸ்ட்ரைட் லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா அதில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சால் போதும், அந்த லைனுடைய ஸ்லோப் சொல்லிடலாம். ஸோ y2 - y1/x2 - x1. ஸோ அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் வந்து அந்த திங்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு தெரிஞ்ச கர்வே வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ y = x², இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு எப்படி கர்வ் கிடைக்குன்னா ஒரு பேரபோலாக கிடைக்கும், இந்த மாதிரி யூ ஷேப் கர்வ். அதுவும் இங்கே பாசிங் த்ரூ த ஆரிஜின், ஏன்னா இங்கே எந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. ஸோ y = x² கர்வ் இதுதான். இப்போ இந்த மாதிரி யூ ஷேப் கர்வ் ஆரிஜின் வழியாக போகிற இதுதான் கர்வ். சரி, இப்போ இந்த கர்வில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பாயிண்டில் எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டு போகிற லைனை தான் நம்ம டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். ஸோ சர்க்கிளில் மட்டும்தான் அந்த பாயிண்டில் வரைஞ்சதுன்னா அந்த லைனை சர்க்கிளில் டச் ஆகாமல் இருக்கும். பட் கர்வ்லாம் வந்து இங்கே வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம டேஞ்சன்ட் வரைகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சீக்கண்ட் வரைகிறோம். அதாவது ரெண்டு இடத்துல டச் ஆகிற மாதிரி ஒரு சீக்கண்ட் வரைஞ்சிடும். ஸோ இப்போ கர்வில் ஸோ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி, இப்போ இங்கே வந்து இங்கே x, y இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லைட்டாக x + ΔX. இந்த ΔXங்கிறது ரொம்ப ஸ்மால் டிஃப்ரென்ஸ். இங்கே பார்க்குற கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் நம்ம நெக்லிஜிபிளாக எடுத்துக்கிறோம் பக்கத்தில். இப்போ வந்து இது 2ன்னு எடுத்துருக்கணும். பாயிண்ட் வந்து 2,7னா x2ஆர்னா அடுத்தது ΔX வந்து 0.1 இல்லைன்னா 0.001 வச்சு அடுத்த பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு கோடு வரைகிறோம். ஸோ அப்போ இது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நான் டிஸ்டன்ஸாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இது ஒரு சீக்கெண்ட். ஸோ இப்போ பார்த்த மாதிரியே சொல்லலாம், இது வந்து எக்ஸு, ஒய் வந்து f(x) இந்த புள்ளி. அடுத்து இந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா, இந்த பாயிண்ட் வந்து x + ΔXன்னு எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து x + ΔX. இந்த எக்ஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ΔXாக இருக்கணும். இது x + ΔX. அப்போ அதோட ஃபங்க்ஷனல் y வேல்யூ வந்து f(x + ΔX) தான் எடுத்திருக்கோம். ஸோ ஒய்ங்கிறது. ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன வரும் அங்கே கால்குலேட் பண்ணும்போது y2 - y1 பாரு. இங்கே y2 வந்து f(x + ΔX) - y1 வந்து f(x). நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இந்த பார்ட் வந்து என்னென்னா x + ΔX - x வரும். ஸோ x2 - x1, இதுதான் வந்து x2 - x1 இது. சரி, இப்போ இங்கே பார்த்துக்கலாம் நம்ம y = f(x)ங்கிறது இங்கே வந்து x² கர்வோட பேர் இது. ஸோ இதை தான் இப்போ நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். ஓகே, டிஃப்ரென்சியேஷன் தான் நான் என்னன்னு சொன்னேன், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் லைன் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ டேஞ்சன்ட் லைன் பார்க்கலாம். இப்போ இங்கே சீக்கண்ட்டு இப்போ எப்படி டேஞ்சன்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து f(x + ΔX) கண்டுபிடிக்கலாம். f(x + ΔXனா வந்து இங்கே f(x)னா x². ஸோ f(x + ΔXனா திஸ் திங்ஸ் ஹோல் ஸ்கொயர்.
ஸோ இங்கே a + b இதை கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தான் மற்ற டிஃப்ரென்சியேஷன்லாம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா புரியும். sin x cos x மற்ற எல்லா ஹோல் ஃபார்முலாவும். ஸோ இதுதான் பேசிக்கு. ஸோ a + b the whole square. ஸோ a square + b square + 2ab. ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க. இது f of x + del x. ஓகே, mங்கிறது நான் என்னன்னு சொன்னோம், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் லைன் தான் டிஃப்ரென்சியேஷன் சொல்லியாச்சு. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் y with respect to x. ஓகே, dy/dx இதுதான் டெரிவேட்டிவ், ஸ்லோப் தான். அதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம், y2 - y1. yனாவே நம்ம சொல்லியிருக்கோம் f of x. ஸோ y2னா இங்கே f of x + del x minus f of x by x2 minus x1, x plus del x minus x. ஸோ x கட் ஆயிரும். இங்கே f of x plus del x ஓட வேல்யூ இந்த திங். ஸோ x square plus del x square plus 2x del x minus x square. f of x ஓட வேல்யூ என்னது, x square by this பார்ட்டில் இது கட் ஆகி del x வரும். இப்போ இங்கே ப்ளஸ் x ஸ்கொயரும் மைனஸ் x ஸ்கொயரும் கட் ஆகி ஸோ இந்த பார்ட் இருக்கும். இப்போ இது ரெண்டுலையும் என்ன இருக்குது, del x காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்துட்டிங்கன்னா இங்கே மீதி ஒரு del x இருக்கும், இங்கே 2x. ஸோ கீழே இருக்கிற del x இது கட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஏன் லிமிட் del x tends to 0ன்னு எடுக்கிறோன்னா, இப்போ del x 0 ஆகிடுச்சுன்னா இது எக்ஸ்னே ஆயிரும். அதாவது இந்த பாயிண்ட் வந்து இங்கே கோயின்சைட் ஆயிரும். அப்போ அது வந்து டேஞ்சண்ட்டாக மாறிடும். இந்த பாயிண்ட்டும் இதுவே ஆக்சுவலாக வந்து இப்போ இதான் கர்வ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி கர்வ் எடுக்குன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம டேஞ்சன்ட் வரைகிறதுக்கு பதிலாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கண்ட் மாதிரி வரைஞ்சிடறோம். இப்போ இந்த பாயிண்ட் இங்கே வந்துருச்சுன்னா இது ஒரே பாயிண்டில் டச் ஆகிறதுனால இது டேஞ்சன்ட்டுன்னு ஆயிரும். ஸோ இதை டேஞ்சன்ட் ஆக்கிறதுக்கு நம்ம del x 0ன்னு போட்டோம்னா இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும். ஸோ இல்லை இந்த del x இங்கே 0 போட்டால் இது எக்ஸ் ஆயிரும், இங்கே 0 போட்டால் f of xன்னு வந்துடும். ஸோ அதனால் வந்து இஃப் del x tends to 0னா dy/dx என்ன ஆகுது, அப்போ தான் அது ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே del x tends to 0 அப்படின்னா del x எங்கே இருக்கோ அது 0 போட்டுருணும். இப்போ இது 0 போட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும், x 2x மட்டும்தான் இருக்கும். ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் திஸ் y இதோட டெரிவேட்டிவ் dy/dx நமக்கு என்ன வந்திருக்கு, 2xன்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து இனி தான் நம்ம ஃபார்முலாஸ் படிக்க போகிறோம். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் x பவர் n ஃபார்முலா வந்து என்னென்னா, இது n முன்னாடி வந்துடணும், n இன்ட்டு எக்ஸ் பவர் இந்த பவரில் ஒன்று சப்ராக்ட் பண்ணிடணும், n - 1. இப்போ பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக வருது. இப்போ எக்ஸ் ஸ்கொயராக முன்னாடி வந்துச்சுன்னா 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 - 1னா 1. ஸோ அப்போ 2x தான் வரும். ஸோ அதுதான் இப்போ நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டெரிவேஷன் தான் வந்து அவங்க வந்து டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னாவே f of x plus del x minus f of x by del xங்கிறத அவங்க ஃபார்முலாவே எடுத்திருப்பாங்க டெரிவேட்டிவ்க்கு. இதை வச்சு தான் எல்லா ஃபார்முலாஸும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், டிஃப்ரென்சியேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் லைன் தான் வந்து அந்த கர்வோட நம்ம எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோமோ அதோட ஸ்லோப் தான் வந்து நமக்கு டிஃப்ரென்சியேஷன். ஸோ இப்போ டிஃப்ரென்சியேஷனில் நம்ம ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இதை எல்லா ஃபார்முலாஸ்க்கும் நம்ம 11th புக்கில் வந்து டெரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மேனரில் தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், புரியலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உடனே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே ஒய்ங்கிறது f of x. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். அதோட டிஃப்ரென்சியேஷனை வந்து dy/dx, y டிஃப்ரென்ஷியேட்டிங் y வித் ரெஸ்பெக்ட் டு x, இல்லைன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ இல்லைன்னா நம்ம f' ஆஃப் xன்னு சொல்லலாம். ஸோ இப்போ டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாஸ் தான் பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்போ y = 5 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் நமக்கு வந்து டிஃப்ரென்சியேஷனு. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் வந்து இப்போ ds/dt அப்படிங்கிறது தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, டைமை பொறுத்து வெலாசிட்டி மாற வர்றதை நம்ம ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே டிஃப்ரென்சியேஷன் தான். டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஃபிசிக்ஸே போட முடியும். ஸோ இப்போ x பவர் n அப்படின்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1. நெக்ஸ்ட்டு sin x ஓட டிஃப்ரென்சியேஷன் cos x, cos x ஓட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin x, tan x ஓட டிஃப்ரென்சியேஷன் secant square x, cosecant x ஓட டிஃப்ரென்சியேஷன் வந்து மைனஸ் cosecant x cot x. Next secant x differentiation secant x tan x, cot x differentiation minus cosecant square x, log x differentiation 1/x, then e power x differentiation e power x தான். a power x அதாவது constant power x ன்னு இருக்குன்னா 5 power x 7 power x லாம் இருந்துச்சுன்னா a power x into log a, then sin inverse of x னா 1/√1 minus x square, cos inverse of x னா -1/√1 minus x square,
tan inverse of xனா 1/1 plus x square. இது பாக்ஸ் பண்ணியிருக்கோன்னா இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரென்சியேஷன்லேயும் சரி, இனி வர இன்டெக்ரல் கால்குலஸில், ட்ரிக்னோமெட்ரியில் நிறைய இடத்துல இந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரிக்னோமெட்ரிக் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இது. ஸோ அங்கேயும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ tan inverse of xங்கிறது 1/1 plus x square. தென் cot inverse of xனா -1/1 plus x square. தென் secant inverse of x இல்லைன்னா arc secant xன்னு சொல்லுவோம். ஸோ அதோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 1/x into root of x square minus 1. cosecant inverse of x na -1/x into root of x square minus 1. So differentiation is nothing but ஒரு ஃபங்க்ஷன் உடைய, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் x y equal to x square அப்படிங்கிறது ஒரு கர்வ். ஸோ அந்த கர்வோட பாயிண்டில் இருக்கிற டேஞ்சன்ட் லைனுடைய ஸ்லோப்பு தான் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா y2 - y1/x2 - x1 தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம். ஸோ இது நீங்கள் டெஃபினட்டாக மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த இன்டெக்ரலும் பார்க்க முடியும், டிஃப்ரென்சியேஷனையும் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செயின் ரூல்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ செயின் ரூல் இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல், காம்போசிஷன் ரூல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ y is equal to f of u, யூஸ்வலாக நம்ம f of xன்னு பார்ப்போம். ஸோ இப்போ y is equal to f of u, இந்த uங்கிறது வந்து சம் ஃபங்க்ஷன் ஆஃப் x, g of xன்னு இருக்குன்னா, இப்போ y வந்து எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, y வந்து டேரெக்டாக எக்ஸை பொறுத்து இல்லை, யூவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ f dash of u பண்ணி தென் யூவை மறுபடியும் எக்ஸை பொறுத்து பண்ணிடணும். ஸோ அதுதான் செயின் ரூல். ஸோ du/dx f dash of g of x into g dash of x தான். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இப்போ பாருங்க, y equal to tan x cube. ஸோ இப்போ இது டேனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ஒரு எக்ஸ் கியூப். டேன் எக்ஸ்னு இருந்தால் நம்ம டேரெக்டாக அதோடைய டிஃப்ரென்சியேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போயிடலாம். பட் இங்கே வந்து டேன் எக்ஸ் இல்லைங்க, நமக்கு எக்ஸ் கியூபாக இருக்குது, அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதில் வந்து நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, dy/dx அப்படின்னா tan x tan of somethingனா என்னது, சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் சம்திங் இன்டூ தட் சம்திங் டிஃப்ரென்சியேஷன். ஸோ எக்ஸ் கியூபோட டிஃப்ரென்சியேஷன் என்னென்னா 3 முன்னாடி வரணும். 3 into x power 3 minus 1 2. ஸோ இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 3x² secant square of x cube. ஸோ இதுதான் வந்து செயின் ரூல். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் பாருங்கள். y is equal to ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் வரும். 3 திங் வருது. சைன் எக்ஸு இது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ஒரு tan xன்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் x ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எப்பவும் போல அப்ளை பண்ணும். dy/dx சைன் ஆஃப் சம்திங்னாவே நீங்கள் என்ன எழுதுவீங்க, காஸ் ஆஃப் சம்திங் இன்ட்டு இதோட டிஃப்ரென்சியேஷன், டேனோடைய டிஃப்ரென்சியேஷன் என்னென்னா சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் சம்திங். இது வரைக்கும் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் தான் போட்டு வரணும். தென் இன்டூ எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் 2x. ஃபஸ்ட்டு சைனோடது போடணும், தென் டேனோடது போடணும், அப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதோட ஃபங்க்ஷன். ஸோ 2x. ஸோ அரேஞ்ச் பண்ணி எழுதுனா 2x cos tan x ஸ்கொயர் தென் சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து செயின் ரூல். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அந்த ஃபங்க்ஷனை பண்ணிவிட்டு அதோட அதுக்கு அடுத்தடுத்து ஃபங்க்ஷனை பண்ணிகிட்டே வரணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல்னால் என்னென்னா, நம்ம ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது. அப்படின்னா எப்படி ப்ராடக்ட் ரூலில் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு யூவை அப்படியே வச்சுக்கணும், ஃபஸ்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுட்டு செகண்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் செகண்ட் அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ y equal to x sin x அப்படின்னா எக்ஸுங்கிறது ஒரு தனி ஃபங்க்ஷன், sin xங்கிறது தனி ஃபங்க்ஷன். ஸோ dy/dx அப்படின்னா எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. sin x டிஃப்ரென்சியேஷன் என்ன, cos x ப்ளஸ் sin x அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1, ஏன்னா x power 1ன்னு அர்த்தம். அப்போ முன்னாடி 1 வந்துச்சுன்னா 1 into x power 1 minus 1 0 ஆயிரும். எனிதிங் பவர் 0 1. ஸோ அதனால் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 1. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ இதை பாருங்கள். y is equal to sin x into tan xன்னு இருக்குது. ஸோ sin x அப்படியே வச்சுக்கலாம். tan xோட டிஃப்ரென்சியேஷன் secant square x ப்ளஸ் tan x அப்படியே வச்சுக்கலாம். sin xோட டிஃப்ரென்சியேஷன் cos x. இதோட நம்மளோட டிஃப்ரென்சியேஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ sin x secant square x அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் tan x எப்படி எழுதலாம், sin x by cos x into cos x. ஸோ cos x கட் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே ரெண்டுலேயுமே சைன் இருக்குனால ப்ளஸுக்கு முன்னாடி பின்னாடி. ஸோ sin x இருக்குனால sin x எடுத்துட்டோம்னா இங்கே 1 இருக்கும், ப்ளஸ் இங்கே secant square x இருக்கும். ஸோ இது நம்ம புக் சம் தான். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 10.3 பார்க்கலாம். இப்போது ஸோ இது எக்ஸசைஸ் 10.3ல் 19 சம் பாருங்கள். ஸோ sin square x எப்படி பிரிச்சு எழுதலாம்னா sin x into sin xன்னு எழுதலாம்.
பை இங்கே காஸ் எக்ஸ் இருக்குது. சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் என்னது tan x. ஸோ சைன் எக்ஸ் இன்ட்டு tan x. இது வந்து இப்போ ப்ராடக்ட் ரூல் இருக்குது சைன் எக்ஸ் இன்ட்டு tan xன்னு. இப்போ நான் அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே எழுதியிருக்கோம் நம்ம சைன் எக்ஸ் இன்ட்டு tan x. அதோட ஆன்சர் என்ன வந்திருக்கு sin x இன்ட்டு 1 + sec square xன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே நம்ம புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் இதுக்கு. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா sin x இன்ட்டு 1 + sec square x இருக்குது. நமக்கும் அதே தான் வந்திருக்கு sin x இன்ட்டு 1 + sec square x இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் ரூல். ரெண்டுமே ஃபங்க்ஷனாக இருந்தால் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படி எழுதணும், செகண்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் செகண்ட் அப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்மில் மக்கப் பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து லாஸ்ட் ரூல் வந்து குவாஷன்ட் ரூல். குவாஷன்ட் ரூல்னால் என்னென்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருந்தால் அதுதான் வந்து குவாஷன்ட் ரூல். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் ஸ்கொயர் டினாமினேட்டரில் டினாமினேட்டர் ஸ்கொயர் வி ஸ்கொயர், இந்த டினாமினேட்டர் அப்படியே வச்சுட்டு நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மைனஸ் நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எக்ஸசைஸ் 10.3ல் 15th சம். ஸோ y is equal to x into e power minus x square இருக்குது. இப்போ இந்த மைனஸை கீழே கொண்டு வந்துடலாமா ப்ளஸ்ஸா. ஸோ x by e power x square. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது u by v, இது u by v மாதிரி இருக்குது. இப்போ dy by dx தான் கேட்குறாங்க. டினாமினேட்டர் ஸ்கொயர், அப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும் e power x square the whole square. டினாமினேட்டர் அப்படியே எழுதணும் e power x square இன்ட்டு நியூமரேட்டர் டிஃப்ரென்சியேஷன் x டிஃப்ரென்சியேஷன் 1 மைனஸ் நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கணும் x, டினாமினேட்டர் டிஃப்ரென்சியேஷன் என்ன e power x square இன்ட்டு இது ஃபங்க்ஷன் ரூல் e power சம்திங்னா e power சம்திங்னா டிஃப்ரென்சியேஷன் இன்ட்டு இதோட டிஃப்ரென்சியேஷன் பக்கத்தில் போடணும் இன்டூவில். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் 2x. ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம்னா e power x square காமனாக, இதோட டிஃப்ரென்சியேஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணுறது தான் வேலை, சிம்பிளிஃபை பண்ணுறது தான். ஸோ e power x square காமன் எடுத்து இங்கே என்ன இருக்கும் மீதி 1 மைனஸ் இங்கே x இன்ட்டு எக்ஸ்னா x ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் 2x ஸ்கொயர் பை e power x square the whole square. ஸோ இந்த ஸ்கொயரும் ஒரு டேர்ம் கட் ஆகி 1 மைனஸ் 2x ஸ்கொயர், இந்த e power x square மேலே வந்தால் e power minus x ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எக்ஸசைஸ் 10.3ல் 15th சம். ஸோ ஆன்சர் பாருங்கள் e power minus x square into 1 minus 2x square. ஸோ அதே தான் இங்கே இருக்குது e power minus x square into 1 minus 2x square. ஸோ இது வந்து ப்ராடக்டில் தானே இருக்குது, ப்ராடக்ட் ரூலில் போடலாமான்னா போடலாம். ஸோ அதுவும் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இப்போ இது ப்ராடக்ட் ரூல். ஸோ இது u into v. ஸோ dy by dx என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் இன்ட்டு திஸ் டிஃப்ரென்சியேஷன் e power சம்திங்னா என்னது e power சம்திங் இன்ட்டு தட் சம்திங் டிஃப்ரென்சியேஷன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயரோடது 2 into x அவ்வளோதான். ப்ளஸ் அடுத்தது இதை அப்படியே வச்சுக்கலாம் e power minus x square இன்ட்டு எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்னென்னா 1. ஸோ இப்போ இந்த ரெண்டுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம்னா e power minus x square காமனாக எடுத்தால் இங்கே என்ன இருக்கும் 1, இங்கே மைனஸ், இங்கே 2x இன்ட்டு எக்ஸ்னா 2x square. ஸோ அவ்வளோதான், இதுதான் புக் பேக் ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம்னா டெரிவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம டெரிவேட்டிவ் இஸ் நத்திங் பட் ஸ்லோப் ஆஃப் ஏ டேஞ்சன்ட் லைன் ஆஃப் தி கிவன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம செயின் ரூல்னால் என்னென்னு பார்த்தோம், தென் ப்ராடக்ட் ரூல் பார்த்தோம், குவாஷன் ரூல் பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து 10.123ல் எந்த சம் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உடனே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.